கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை உங்கள் மேல் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இன்றைய நாளில் நான் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முதல் மனிதனாகிய ஆதாம் அவருடைய மனைவியாகிய ஏவாளோடு தேவன் இந்த உலகத்திலே ஒரு ஏதேன் என்கிற தோட்டத்திலே அவர்களோடு பேசுகிறவராய் பழகிறவராய் அவர் காணப்பட்டதை பார்க்கிறோம். ஆகவே தேவன் என்று சொன்னால், அதாவது இறைவன் அல்லது கடவுள் என்கிற வார்த்தையை நாங்கள் கவனிப்போமானால், அவர் எப்படிப்பட்டவர் என்றால், மனிதன் ஜீவனோடு இருக்கும்போது மனிதனை உருவாக்கின தெய்வம் ஜீவனில்லாதவராய் இருக்க முடியுமா? இல்லையே. ஆகவே அவர் மனிதனுக்கு தன்னுடைய சுவாசத்தை கொடுத்து வாழ வைத்திருக்கிறார். ஆகவே அவர் உயிருள்ள தெய்வம், அதாவது ஜீவனுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார்னா, அவர் ஒரு மனிதன் நடமாடுவது போல பேசக்கூடியவர், கேட்கக்கூடியவர், பார்க்கக்கூடியவர், செயல்படக்கூடியவர், எதையும் செய்யக்கூடிய, மனிதனால் செய்யக்கூடாத காரியங்கள் என்று ஏராளம் இருக்கிறது. ஆனால் தேவனால் செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்றுமே கிடையாது. வானத்தை, பூமியை, சமுத்திரத்தை, அவர்களுள்ள யாவற்றையும் உண்டாக்கின அந்த தேவன் மனிதனோடு பேசி பழகிறவராய் காணப்பட்டார். நீங்கள் இந்த நாட்களிலே தேவனை அறிந்திருக்கலாம் அல்லது அறியாமல் இருக்கலாம். நாங்கள் அறிவிக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுகிறவர், உங்களோடு பழகிறவர், உங்களோடு இடைப்படுகிறவர், உங்களோடு தொட்டு பேசக்கூடிய ஜீவனுள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியான ஜீவிக்கின்றவராய் இருக்கிறதுனாலே நீங்கள் அவரை அறிந்து கொள்ளும் போது நீங்கள் அவரை பார்க்கவும், அவரோடு பழகவும், அவரோடு உறவு கொள்ளவும் தக்கதான ஒரு சூழலாய் இருக்கும். அந்த ஆண்டவருக்கும் மனுஷனுக்குமான உறவு எப்படி என்றால், இது ஒரு தெய்வீக உறவு. அவர் அந்த தோட்டத்திலே உலாவுகிற தேவனாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அந்த தோட்டத்திலே உலாவும் போது அங்கே அந்த ஆதாம் ஏவாளங்கிற அந்த முதல் குடும்பத்தோடு அவர் பேசினார். அவர் அநேக காரியங்களை குறித்து அவர்களோடு பேச முடியும். அதே போல அந்த குடும்பத்தினரும் ஆண்டவரோடு அநேக காரியங்களை குறித்து பேசுகிறவர்களாய் பழகிறவர்களாய் இருந்தார்கள். இந்த நாளில் தெய்வம் என்றால் என்னென்றால், அந்த தெய்வத்துக்கு முன்னே இருந்து நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுகிறோம். அதே போல தெய்வம் எங்களோடு திரும்ப பேசி பதிலளிக்கிறதா என்கிற ஒரு கேள்வி வேண்டும். ஆனால் இந்த ஏதேன் தோட்டத்திலே தேவனாகிய கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி வந்து அந்த ஆதாம் ஏவாளங்கிற அந்த 2 மனிதர்களோடும் பேசுகிறார். அதாவது கணவன் மனைவியாகிய இருவர் அவர்களோடு அவர் பழகினவராயிருந்தால், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவம் மனிதர்களோடு ஐக்கியமாக இருக்கிறவர், மனிதர்களோடு பேசுகிறவர், மனிதரோடு பழகிறவர், அவருடைய சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு பதிலளிக்கிறவர். அதனால தான் அவரை உயிருள்ள தெய்வம் என்றும் அல்லது ஜீவனுள்ள தேவன் என்றும் லிவிங் காட் என்றும் அவரை அழைக்கிறார்கள். ஆகவே இந்த ஜீவனுள்ள தேவனோடு உங்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறதா? இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்டு இருக்கிறீங்களா? இந்த ஜீவனுள்ள தேவன் நீங்க பார்த்திருக்கிறீங்களா? இவரே வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றும் இயேசு இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களுக்குள்ளே வருகிறார், உங்களுடைய வீட்டுக்குள்ளே வருகிறார், உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே வருகிறார். ஆனா அவர் உங்களுடைய இருதயத்தில் நீங்க அவருக்கு சொந்தமானவர்களாய் அவர் பார்க்கிறார். உங்களுடைய இருதயத்துக்குள்ளே நீங்கள் அவரை உங்களுக்கு சொந்தமானவராய் ஏற்றுக்கொள்ளணும். பூமி அவர் மூலமாய் உண்டாயிற்று, மனிதர்கள் அவர் மூலமாய் உண்டானார்கள். அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முதல் மனிதனாக இந்த உலகத்திலே பூமிக்கு இறங்கி வந்தார். இந்த சந்திரனில் போய் உலாவின
பாதங்களை வைத்து நடந்த மனிதர்களை ஒரு முறை சந்திரனிலே விண்கலத்திலே போய் இறங்கி சந்திரனிலே இருந்து நடந்த அந்த பாதங்களை உடைய அந்த பெரிய விஞ்ஞானிகள் இந்த பூமிக்கு இறங்கி வந்த போது அந்த பத்திரிகையாளர்கள் அவரிடம் கேட்ட கேள்வி என்னவென்றால், நீங்கள் இதை குறித்து இவ்வளவு பெருமையாக நினைக்கிறீங்க. அவர் சொன்னார், நான் சந்திரனில் நடந்ததொன்றும் பெரிய காரியம் இல்லை, வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில தன் பாதங்களை வைத்து நடந்தாரே, அதுதான் பெரிய காரியம் என்று அவர் சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு இந்த பூமியிலே உலாவினார். 2000 வருஷங்களுக்கு முதல் தேவன் மனிதனாக வந்து உலாவி மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர்களோடு இணைந்து ஐக்கியப்பட அவர் விரும்பினார். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தெய்வம் என்றவருக்கு ஒரு பெயர். ஆனால் அவர் தெய்வமாய் வராமல் தெய்வம் மனிதனாய் அவதாரம் எடுத்து வந்தார். மனித அவதாரமாய் வந்து மனிதனோடு வாழ்ந்தார். சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணின தெய்வம் எல்லாரும் சேர்ந்து வாழுகிற இடத்திலே வந்து அவர்களோடு சேர்ந்து ஐக்கியப்பட்டு வாழ்ந்தார். ஆம், இன்றும் இந்த இயேசு அன்று ஏதேனிலே ஆதாம் ஏவாளோடு உலாவி அவங்களோட உறவாடி மகிழ்ந்த தெய்வம் 2000 வருஷங்களுக்கு முதல் இயேசு என்னும் பேரிலே இந்த பூமிக்கு வந்து உலாவி இந்த மக்களோடு இடைப்பட்ட அந்த தெய்வம் இன்று உங்களோடு இடைப்பட, உங்களோடு பேச, உங்களுடைய சத்தத்தை கேட்டு உங்களுக்கு மறுமொழி கொடுக்கத்தக்கதாய் பேசும் தெய்வமாகிய இயேசு உங்களை அழைக்கிறார். இந்த இயேசுவை நீங்க அறிந்திருக்கிறீங்களா? இந்த இயேசு ஜீவனுள்ள தேவன், உயிருள்ள தேவன், பேசுகிற தெய்வம், நீங்க சொல்லுவதை கேட்கிற தெய்வம், உங்களை தன்னுடைய கண்களால பார்க்கிற தெய்வம், பார்த்து உங்களுடைய கண்ணீர் நீங்க விட்டு அழும்போது அதை தன் கரத்தை நீட்டி துடைத்து விடுகிற தெய்வம், உங்களால் நடக்க முடியாத போது உங்களை தூக்கி சுமக்கிற தெய்வம் இயேசு, உயிருள்ள தெய்வம். இந்த தெய்வத்தை நீங்க அறிந்திருக்கிறீங்களா? இந்த இயேசுவோடு உங்களுக்கு ஒரு உறவு இருக்கிறதா? இந்த பேசும் தெய்வத்தோடு ஒரு உலாவர அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? இந்த பேசுகிற தெய்வத்தோடு ஒரு ஐக்கியம் உங்களுக்கு இருக்கிறதா? பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படியாய் உங்களுடைய ஐக்கியம் இந்த இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறதா என்பதை கவனித்து பாருங்கள். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய ஐக்கியம் அவரோடு இருக்க வேண்டும். இந்த ஐக்கியம் அவரோடு இருந்தால் அவரும் உங்களோட ஐக்கியமா இருப்பார், நீங்களும் அவரும் ஐக்கியமா இருப்பார். வேதத்திலே ஒரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான் என்றா. அது எப்படி என்றா, ஒரு பிசினை கவனித்தவன் ஒரு கம், அதில் ஒரு சிறிய பூச்சி ஒட்டிட்டா திரும்ப அந்த பூச்சி அந்த பசையை விட்டு அல்லது அந்த கம்மை விட்டு வெளியே போக முடியாது. அதோடே அப்படியே மரணம் வரைக்கும் அதிலேயே ஒட்டப்பட்டிருக்கும், மரித்த பிற்பாடும் அதிலேயே ஒட்டப்பட்டிருக்கும். இந்த ஜீவனுள்ள தேவன் ஆவியா இருக்கிறாரு. இவரை தொழுது கொள்ள, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேவனோடு சேர்ந்து ஐக்கியப்பட்டா, ஒன்றாய் அவரோடு கலந்து விட்டா, அந்த மனிதனுக்கு எந்த கவலையும் இந்த பூமியில் இருக்காது. தேவன் தன்னோடு ஐக்கியமாய் இருக்கும்படி உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முதல் இந்த இயேசு உலகத்துக்கு வந்து உங்களுடைய என்னுடைய எல்லா மக்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் தன் சரீரத்தில் ஏற்று சிலுவை மேலே சுமந்து தீர்த்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு மரணத்தை ஜெயித்த உயிருள்ள தெய்வமாக இருக்கிறார். இந்த உயிருள்ள தெய்வம் பேசும் தெய்வம், உங்களோட வாழ்க்கையை குறித்து உங்களோட பேசுகிற தெய்வம், உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படி தன்னுடைய சொந்த கரத்தை நீட்டுகிற தெய்வம் உங்களை அழைக்கிறார். இந்த இயேசுவுக்கு உங்களோட வாழ்க்கையில் இடம் உண்டா? இந்த பேசும் தெய்வத்தோடு பேசி பழக நீங்க ஆயத்தமா? தேவனாகிய கர்த்தர் தோட்டத்திலே மனிதர்களோடு உலாவி சம்பாசிக்கிற தெய்வம், அப்படிப்பட்ட ஒரு மகா இரக்கமும் கிருபையும் உள்ள தெய்வம். அவர் உங்களை இன்றைய நாள் அழைக்கிறார். நீங்க என்னோடு சேர்ந்து இந்த தெய்வத்தோடு பேச விரும்பினா, இந்த தெய்வம் உங்களோடு திரும்பி பேச வேண்டும் என்ற ஒரு விருப்பம் உங்களுக்குள்ளே இருக்குமானா, இந்த நேரத்தில் என்னோடு சேர்ந்தேன் உங்களை உருவாக்கினவரை நோக்கி பார்த்தேன். இயேசுவை உங்களுடைய உள்ளத்தில் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் உங்களுடைய வீடுகளிலே உலாவுவார், உங்களோட வாழ்க்கையிலே உலாவுவார். அப்படியா என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். பிதாவே, உங்களுடைய குமாரன் இயேசுவை என் உள்ளத்திலே நான் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவை எனக்குள்ளே வாரும்.
என்னுக்குள்ளே உலாவும், என் குடும்பத்திலே உலாவும், என் வீட்டிலே நீங்கள் உலாவுங்க. உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும், உங்களை நாங்கள் பார்க்கட்டும். ஆண்டவரே, பேசும் தெய்வமே, நான் உண்மை அறியாமல் இருந்தேன். நீ உயிருள்ள தெய்வம், ஜீவனுள்ள தெய்வம் என்று இதுவரை நான் அறியவில்லையே. இப்பொழுது அறிந்து உம்மோடு உறவு கொள்ள நான் பரவசப்படுகிறேன். இயேசுவே, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. உடைய இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும். என்னை நேசிக்கிற உடைய அன்புக்காய் நன்றி, நன்றி, நன்றி அப்பா. என் வாழ்க்கையை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நித்திய ஜீவனை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.